வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் தேசிய பங்குச்சந்தை இரண்டாவது நாட்களாக ஒரு மாடஸ்ட் கெயின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 172 புள்ளிகள் அதிகரித்து 25,347.70 முடிவடைந்தது. அட்வான்சஸ் 1991, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 488. மெயினாக இந்த இன்வெஸ்டர்ஸ் டைஜஸ்டர் த Q3 FY26ன்னு சொல்லலாம். அதேமாரி அந்த இண்டோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் அக்ரிமெண்ட் முடிஞ்சதில்ல, அந்த ஃபைனலைசேஷன் இஸ் த கீ மார்க்கெட்டுக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்னைக்கு துறைகளை பார்க்கும் பொழுது எனர்ஜி, மெட்டல் அண்ட் மீடியா ஒரு பையிங்கோடு இருந்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் FMCG அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் டுடே BL, ONGC, கோல் இந்தியா, எட்டர்னல் அண்ட் ஹிண்டால்கோ. டாப் லூசர்ஸ் டாடா கன்சியூமர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், மாருதி. ரிசல்ட் சுமாராக இருக்குது. தென் மேக்ஸ் ஹெல்த் அண்ட் சன் ஃபார்மா இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். பட்ஜெட்டில் அதுபோல் இந்த டிஃபென்ஸ் சைடுக்கு பார்த்திங்கனாக்க அதிகமான அலோகேஷன் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ அதனால தான் அந்த துறைகளை சார்ந்த பங்குகள் எல்லாம் நன்கு மொமெண்டம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். அதுபோல் ப்ராடர் மார்க்கெட்டும் பார்த்தோன்னா இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மிட் கேப் 1.66%, ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட 2.26%. அதுபோல் மார்க்கெட்டோட பிரெத்தும் பார்த்தோன்னா பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் பையிங் பார்த்தோன்னா இன்றைக்கி அந்த நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் ரன் கமாடிட்டி லிங்க்டு ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் நல்ல பையிங் வந்திருக்கு. அதனால நிஃப்டியினுடைய CPSE சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, அந்த இண்டெக்ஸ் 5% ஏறி இருக்குங்க. ஃபாலோடு பை நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3.4% ஏறி இருக்குது. மெட்டல் 2.3% ஏறி இருக்குது. PSU பேங்க்கும் 1.7% ஏறி இருக்குது. ஸோ மார்க்கெட் ஹஸ் காட் அ குட் மொமெண்டம் டுடே அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஸ்பாட் கோல்டு ரெக்கார்டு ஹை, கிட்டத்தட்ட $5,300 per ounce இன்றைய தினம் ஏறி இருக்கிறது. MCXயில் பார்த்தோம்னா கோல்டு $6,051 அதிகரித்து 1,63,730. சில்வர் பார்த்தோம்னா $21,294 அதிகரித்து 3,77,573. க்ரூட் ஆயில் $73 அதிகரித்து 5,778 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த தினம் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் டவுன் பை 6 points, 13% ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா GMR ஏர்போர்ட், சன் ஃபார்மா, பாரதி ஏர்டெல் பிளாக் டீல். மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க நிஃப்டி கேஷில் ஒரு மணிக்கு 25,187.65 அப்படிங்கிற ஒரு லோ வந்தது. பட் மறுபடியும் பார்த்தோம்னா 25,372.10 வரலையும் ஹை டச் பண்ணிவிட்டு 25,347 முடிவடைந்திருக்கிறது. ஸோ 372,187 ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்க ஒரு 200 புள்ளிகள் கிட்டத்தட்ட மார்க்கெட் இன்றைக்கி ஒரு வாலட்டிலிட்டி சந்திச்சுன்னு சொல்லலாம். நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ் இன்றைக்கி நல்ல வால்யூம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் ஆவரேஜ் வால்யூம் டுடே. ஸோ பட் நல்ல மொமெண்டம் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 25,456, தென் 25,509.10 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். இப்போ சப்போர்ட் பார்த்தோம்னா 25,116 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட்டில் நிற்கிறது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நாளைய தினமும் வாலட்டிலிட்டி இருக்கக்கூடும். ஏறக்கூடிய வாய்ப்புகள் அனதர் ஒரு 100லேருந்து 150 புள்ளிகள் வரை சந்தைகள் அடுத்த 2 நாட்களில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.